வைகுண்டவாசன் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் வைகுண்ட ஏகாதேசி. மார்கழி மாதம் சுக்லபட்சம் 11ஆம் நாளன்று வரும் ஏகாதேசி தான் அனைவரும் அறிந்திருக்கும் பிரசித்தம் பெற்ற வைகுண்ட ஏகாதேசி. இதற்கு மோக்ஷ ஏகாதேசி, மோக்ஷதா ஏகாதேசி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா உபனிஷத்துக்களை கீதோபதேசம் என்னும் ஞானாமிர்தமாக அளித்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைய தினம் கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி முன்னும் பின்னுமாக 20 நாட்களுக்கு அனைத்தும் பாஞ்சராத்திர வைஷ்ணவ ஆலயங்களிலும் உற்சவம் நடைபெறும். இவ்வைகுண்ட ஏகாதசியை முக்கோடி ஏகாதசி என்றும் கூறுகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் அசுர சம்ஹாரத்தின் பொருட்டு பூலோகத்திற்கு 3 கோடி தேவர்களுடன் எழுந்தருளியதே இதற்கு காரணம். இம்மங்கள நாளன்று முழு உபவாசம் இருந்து வைகுண்டநாதனின் சேவடி கமலங்களை துதிக்க வேண்டும். தமது பக்திக்கு பிரீத்தியான ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களாகிய நமக்கு வைகுண்ட வாசத்தை கடாட்சித்து பலன்களை அருள்கின்றார். கம்பம் என்னும் நகரை ஆண்ட வைகானசன் என்கின்ற அரசன் ஒரு நாள் தான் கண்ட கனவில் தன் மூதாதையர் நரகத்தில் துன்புற்று இருப்பவரை கண்டு கலங்கி வருந்துகிறான். இதற்கு பரிகாரம் கேட்க கானகம் சென்று முனிபுங்கவர் என்கின்ற முனிவரை கண்டு வணங்கி தமது மூதாதையர் நரகத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை கூறுமாறு வேண்டினான். தமது ஞான திஷ்டியால் உண்மையை உணர்ந்த அந்த முனிவர் மன்னன் வைகானசனை மனைவி மக்களுடன் விரதமிருந்து அவன் மூதாதையருக்கு அர்ப்பணம் செய்ய சொல்ல, அதன்படியே மன்னன் விரதம் இருக்க அவனது மூதாதையர் நரகத்திலிருந்து விடுபட்டு மைந்தனை வாழ்த்தி சொர்க்கம் புகுந்தனர். அன்று முதல் அனைவரும் மோட்ச ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வந்ததாக வரலாறு. வைகுண்ட ஏகாதசியை பெரிய ஏகாதசி என்றும் குறிப்பிடுவர். மார்கழி மாதம் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி விசேஷ பலனை தரும் அரியதோர் விரதமாக உள்ளது. அன்று வைகுண்ட வாசல் திறந்திருக்கும் என்றும் விரதம் இருப்போருக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரளய காலத்தின் முடிவில் பகவான் தனது நாபி கமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்து அவர் மூலம் பிரபஞ்ச சிருஷ்டியை தொடங்கிய சமயம் அது. அந்த நேரத்தில் பகவானுடைய காதில் இருந்து 2 அசுரர்கள் தோன்றி அவரிடம் ஒரு வினோதமான வேண்டுகோளை விடுக்கின்றனர். அதாவது, பகவானோடு ஒரு மாத காலம் சண்டை செய்து கடைசியில் அவருடைய அனுக்கிரகத்தினால் பரமபதம் சேர வேண்டும் என்பதே அந்த விண்ணப்பம். அதன்படியே சண்டையின் முடிவில் அவர்கள் மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்று பகவானுடைய அனுக்கிரகத்தால் உத்தர துவாரம், அதாவது வடக்கு வாசல் வழியாக சத்தியலோகத்துக்கும் மேலே உள்ள பரமபதத்தினை, அதாவது சொர்க்க வாசலை அடைந்தார்கள். அந்த ஆனந்தத்தில் திளைத்த அவர்கள் இதனை நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி தோறும் அனைத்து வைஷ்ணவ ஆலயங்களிலும் இதனை உற்சவமாக அனுஷ்டிப்பதோடு அன்று உத்தர துவார வழியாக வெளியே எழுந்தருளும் பகவானை தரிசிப்பவர்களும் பகவானோடு வெளியே வருபவர்களும் எவ்வளவு பெரிய பாபிகளாக இருந்தாலும் மோட்சம் பெற வேண்டும் என்றும் பிரார்த்திக்க பகவானும் அப்படியே அனுக்கிரகித்தார். வைகுண்ட ஏகாதசி என்று எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் வடக்குப்புற வாசல் பக்கம் 2 கதவுகள் ஆண்டு முழுவதும் மூடியிருக்க, மார்கழி சுக்லபட்சம் ஏகாதசி அன்று ஒரு குறிப்பிட்ட பிரம்ம முகூர்த்த காலத்தில் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருள்வார். அப்பொழுது பெருமாளோடு கூடவே ஏராளமான பக்தர்கள் அந்த வாசல் வழியாக வந்து பெருமாளை சேவிப்பார்கள். இந்த வாசலுக்கு பரமபத வாசல், அதாவது சொர்க்க வாசல் என்று பெயர். ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளின் எழில் கோலம் பக்த கோடிகளை பரவச வெள்ளத்தில் ஆழ்த்தி ரங்கநாதா கோவிந்தா என்று பகவான் நாமத்தை வாயார சொல்லி பக்தி பரமடைய செய்கிறது. ஏகாதசி விரத முறை. அர்ச்சனைக்கு துளசியும் விரதங்களில் ஏகாதசியும் விஷ்ணுவுக்கு உகந்தவை. ஏகாதசி என்று காலையில் எழுந்து கடமைகளை விதிப்படி செய்ய வேண்டும். ஏகாதசி என்று துளசியை பறிக்கக்கூடாது. முதல் நாளன்றே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். ஏகாதசி என்று துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது சிறப்பு. முடியாதவர்கள் பழங்களை நைவேதனம் செய்து உண்ணலாம். அன்று வேறு சமையல் செய்யக்கூடாது. பலகாரம் மட்டும் செய்யலாம். பகலில் தூங்கக்கூடாது. இரவில் பஜனை பாடல்கள் பாடி விஷ்ணு பற்றிய நூல்களை படிக்கலாம். மறுநாள் துவாதசி என்று குளித்துவிட்டு ஆலயம் சென்று வர வேண்டும். துவாதசி என்று அகத்திக்கீரையும் நெல்லிக்காயையும் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஏகாதசி என்பது ஒரு புண்ணிய காலம். அன்று இருக்கும் விரத மகிமையால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகின்றது. இந்த வைகுண்ட ஏகாதசி என்று கண் விழிப்பதை காரணமாக கொண்டு பட்டினி கிடக்கிறேன் என்று உடம்பை துன்புறுத்துவதும், அளவிற்கு விரதம் இருப்பதை விட
பகலில் சிறிது உண்டு இரவில் விரதம் இருப்பது சிறந்தது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற உண்ணான் நோன்பினால் மனப்பிரமை மறைகிறது. சிடுசிடுப்பு போன்ற குணங்கள் நீங்கி மனம் அமைதியாகிறது. சுமூக உணர்வு ஏற்படுகிறது. மனித நேயம் வளர்க்கிறது. ஏகாதேசி விரதம் இருந்தால் பாவங்கள் அகலும், தேக ஆரோக்கியம் உண்டாகும், மனம் நிர்மூலமாகும், சந்ததி வளரும், ஞானம் பெருகும், செல்வம் செழிக்கும், சொர்க்கம் கிடைக்கும். ஓம் நமோ நாராயணாய.